எங்கூட்டி ஏறுமா அதோட பேச்சு 10 லிட்டர் கறக்குது. வரி குத்தவே எங்க சூப்பராக கரண்ட் கம்பரே நான் போய் அவர் பேருனா அவன் ட்ரெஸ்னா ஊருனா கேட்டு நான் உடம்பு நிலோ போய் இது பொம்பளை விஷயம் கேட்பேன் போய் நானே போய் கேட்பேன் சூப்பரா சூப்பரா உன் கவிதை காட்டுன்னு ஊருடா நல்லா இருக்குடா அதான் ஊத்து போடா டேய் போடா பாரு என் ஜாமான் பிடிக்க என் டைம் சரியில்லை உன் ஜாமான் உன் ஜாமான் டேய் எப்பேற்பட்டவோ போடா எத்தனாவது வேலை இல்லை வெட்டு போடா டேய் வெச்சு போடா போடா என்ன ஒரு பக்கத்துல போய் தாமரை எடுக்க சொல்ல தண்ணி சொட்டக்கூடாது தண்ணி கலஞ்சிடும் அது சொட்டாம எடுக்கும் அது மாதிரி பேசு அண்ணி மாதிரி அண்ணன் மாதிரி பாச்சு போய் பேசு ஆமா வண்டி சாப்பிட்டு சொல்லுங்க நிறைய சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன் எங்க ஊர்ல கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணான் அவர் நேட்ட போய் நாட்டை கொடுத்து பால் மாறினா அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அமிச்சான் இவர் ஏறிட்டு அவர் எத்தமா கொடுக்குது இவர் ஏறிட்டு அவர் எத்தமா கொடுக்குது இவர் எத்தமா கொடுத்து நான் பாரு அந்த பொண்ணு தள்ளி நான் அது மாதிரி நீ பார்த்து தள்ளி கூட்டா என் நம்பாரு பொம்பளை வச்சு எல்லாரும் பாய் வரண்டா எல்லாரும் பாய் வரும் இந்த இடத்துல நண்பனாரு துன்பனாரு போடா போய் பேச்சு ஆடி மாசம் நாய் பேர் ஆடி மாசம் நாய்க்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்படி கிடையாது பாற்பதில் எத்தனை விதம் இருக்கிறது எங்க பார்த்தாலும் நம்மள பாக்குற மாதிரி வைக்கணும் அவன் தான் மனுஷன் அது இத காட்டினா கூட எங்க பாக்குற மாதிரி தான் இருப்பேன் மானவன் நான் சர்க்கு சேர்க்கிறான் உன்னுடைய பேர் போயிடுமா
ஐயா அதெல்லாம் கிடையாதுங்க. வந்திருப்பது நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவங்க? எதுக்காக என்ன வழி மாறி போச்சு? எல்லாம் நம்மள தான் கேட்கறாங்க. அதனால நம்ம யாரு சொல்லு வந்தா போட போறான். பெண்ணே, மணிமணி நாட்டை சேர்ந்தவர்கள் முப்படை தளபதி ஆளவந்தான் கட்சியில ஐயா என்ன மனசார வாழ்த்துங்க. முட்டி போனவரும் அவள் தான். நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள். வந்து பாக்க உன்னை சைடு அடிச்சிருப்பேன். நிறைய பேர் அப்படித்தான் பண்றான். அவன் தம்பி ஃப்ரெண்டா போறான். சரி நடக்குது. நம்பி ஜாக்காது லவ் பண்ணிடுவேன். ஐயா என் பேர் தாங்க மலர் கொடி. மலர் கொடி இவளை பார்த்தவுடன் குளக்கரைக்கு வந்தேன். என் மனம் சற்று சஞ்சலமடைந்தது. எப்படி பாத்துறான்? அப்ப நான் கடமை பாத்துறான். இது நல்ல வாய். திரும்பி வடிவாள் மாதிரி அறிவிச்சா என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். ஒரு குரல் வந்து அந்த குரலை பார்த்து என்னன்னா பண்ண சொல்றான். இந்த இடத்தில் உனக்கு வேலை இல்லை. அம்மா தாயே, இந்த ஆளா வந்து என்ன உள்ள போன்னு சொல்ல. நீ அவன் வாயில சொல்ற என்னமோ நடக்குது உள்ள போடான்ற. நீ சொல்றத கேட்டு நான் உள்ள போறேன். சரி நாட்டா தம்பி பத்திரமா இது பொம்பளை வச்சா சில பேர் கையெடுப்பான், சில பேர் கால எடுப்பான், யாரு வந்தா தலையெடுப்பான். அப்படித்தான் நிறைய பேர் சொல்லிட்டு கை காலெல்லாம் தெரியுங்க. சேனல் வச்சு சீதேவி என்னை அடைய விட்டா நீதான் மூதே. ஆம்பளை கூட விட மாட்டேன். உன்னை பார்த்தவுடன் என் மனமானதே சற்று மாறிவிட்டது. மாறிடுச்சா? எனக்கு சொல்லுங்க. தெரியுமா? பார்த்ததில் விடுத்தல் உன் முகம், கேட்டதில் விடுத்தல் குரல், அடித்ததில் விடுத்தல் உன் பெயர், ரசித்ததில் விடுத்தல் உன் குரல், பழகியதில் பிடித்தது உன் அன்பு சரம், துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ கொலை தூரத்தில் உன் கனவுகளும் நினைவுகளும் எப்பவுமே உங்களை முதல் முறையா பார்க்கவே இல்லை. இப்பொழுதுதான் முதல் முறையா பார்க்கிறேன். பார்க்க எப்படி தெரியுமா தோன்றுது? கண்ணே உன்னை காண கம்பனை தேடலாம். கூட கவிழ்ந்தலை அழைக்கலாம். வரும் மூந்தல் அலையானதோ உள்ளும் இடைவெளி. கண்ணே எங்க வர சொல்றீங்க? சொல்ல மாட்டேன். எனக்கு புரியல. புரியலங்க.
வானத்தில் கேட்பது இடியோசை, கடலில் கேட்பது அலையோசை. போது வாயமுடுங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? வாழ்க்கையில நான் ஏதோ நல்ல வார்த்தை சொல்றீங்க எதிர்பார்த்தா காதல்னு சொல்றீங்களே. நீங்க நினைக்கிற தவறான பெண் நான் கிடையாது. நீங்க இருப்பது ஒரு கோயில் கோபுரம், நான் இருப்பது ஒரு குப்பை மேடுங்க. உங்களுக்கு எனக்கு ஏனுமே தலைமை ஒன்று வட்டால் திருமணம். ஐயா, தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காமக்கலை இல்லைங்க, மீட்கப்படாத ஒரு வீடு. அந்த வீணையும் நித்திருப்போம் ஒப்படைக்கிறது வாகத்திற்கு வருதுண்டு. பிடி வாகத்திற்கு வருது. கட்டி அரவணைத்து ஒரே ஒரு வசதியை கொடுத்துட்டான். நல்ல நேரத்துல நீங்களே வரலாம், என் உயிரே போயிருக்காங்க. எனக்கு அப்படியே தெரியும் அந்த அம்மா ஏன் என்ன உள்ள போச்சு எனக்கு இப்பதான் தெரியும். தம்பி அதான் நான் போயிட்டு உள்ள போடுறான் அப்படின்னு வாயில வந்து என்ன சொல்லிச்சு. நான் உள்ள போயிட்டேன், வெளியே இருந்து வச்சுக்க உன் நெஞ்சில கால வச்சு தமிழர் வன்பாட்டில் பிறந்தவர் உப்பட்டை தளபதி அடித்தவனை பிறகு பார்த்துக் கொள்ளுங்க. பெரிய இடமா மூடி மாதிரி இதை என்ன தண்டோர் பார்த்து சொல்லிட்டு என் மனக்கவலை பொறுக்க வேண்டும். என் அந்த கதலை சாருவதை சந்திக்க வேண்டும்.